ஒருவேளை கட்டிடத்திலே வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் இப்படி ஆன்லைன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் பாராட்டியிருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்களும் தொடர்ந்து நடைபெறும். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நீங்க இந்த ஊழியங்கள் எல்லாம் கலந்து கொள்ளும்படி நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் நமக்கு ஆராதனை இருக்கும் என்று சொன்னால் திருவிருந்து ஆராதனை, அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை நாம் ஆலயத்தில் நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்துக் கொள்வோம். இருக்கிற இடங்களை ஜெபத்தில் ஒருவரை ஒருவர் தாங்குவோம். வேதத்தை வாசிப்போம், வசனங்களை தியானிப்போம், தெய்வ பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை வழி நடத்துவாராக. பிப்ரவரி மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படியே செட்டைகளின் நிழலிலே இதுவரை எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து வருகிறார் என்பதை நான் ஆவியிலே அறிவேன். ஒரு ஆபத்தும் இல்லாமல், ஒரு இடத்திலையும் பயமும் திகிலும் அடையாமல் கர்த்தர் நம்மை கண்மணி போல எப்படி வாக்கு பண்ணினாரோ அப்படியே கர்த்தர் நமக்கு அந்த செட்டைகளின் நிழலிலே கர்த்தர் நம்மை மறைத்து வருகிறார். நமக்கு இது ஒன்றும் புதிதானது அல்ல. இந்த வருஷம் ஆரம்பத்திலே கர்த்தர் நம்முடைய சபைக்கு பேசின வார்த்தையே அதுதான். நம்ம ஆமோஸ் 9வது அதிகாரத்தில் தான் நம்ம ஆரம்பித்தோம். கர்த்தருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்தின் மீது வைக்கப்படும் என்பதையும், இந்த ராஜ்யங்களுடைய சில ராஜ்யங்களுடைய சூழ்நிலைகளை குறித்தும், ஆனாலும் நான் யாக்கோபின் தேசத்தை கைவிடுகிறதில்லை, கோதுமை மணிகள் ஒன்றும் விழுந்து போவதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரும் எல்லாம் நமக்கு சொன்னார். நம்ம ஆராதிக்க கூடாதபடிக்கு நாட்கள் வரும் என்றெல்லாம் ஆரம்பத்திலே கர்த்தர் வசனங்களை கொண்டு நம்ம சபையோடு கூட பேசி இருக்கிறார். ஆயினும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவருடைய வசனங்களின் மூலமாய் அறிந்து கொள்வதற்கும் கர்த்தர் முன்னமே நமக்கான எல்லா காரியங்களையும் அவர் தெரிவித்து வைத்திருக்கிறார். அதே போல தொடர்ந்து இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம ஜெபிப்போம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். தாவீது ராஜா சொன்னது போல, சத்துரு என்னை மேற்கொள்ளாததினால நீர் எங்கள் மேல் அன்பா இருக்கிறீர் என்பதை அறிவோம் என்று சொன்னது போல, ஒரு நாளும் சத்துரு நம்மை மேற்கொள்ளவும் முடியாது, ஜெயம் கொள்ளவும் முடியாது. ஒவ்வொரு வீட்டிற்கும் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனமே அதுதான். கர்த்தர் நம்மளை கிருபையா இந்த வசனத்தை வைத்தே நடத்துவார். உலகம் பயப்படலாம், உலகத்தின் ஜனங்கள் பயப்படலாம், ஆனால் நமக்கு பயம் ஒன்றும் இல்லை. என்றால் நாம் எல்லாம் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட ஓடுங்க. நம்மளை செட்டைகளின் நிழலை தாண்டி ஒன்று நம்மை தொட முடியாது. அவர் கிருபையாய் நம்மளை நடத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் 1ஆம் தேதி அன்றைக்கு இரவு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை தான் நாம் மறுபடியும் சொல்லி கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற காரியங்களை, சபையை ஆயத்தப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னும் சபை ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் சபையை எச்சரிக்கிறார். நாம் எந்தெந்த இடங்களில் ஆயத்தப்பட வேண்டுமோ அந்தந்த இடங்களிலே நாம் ஆயத்தப்படுவதற்கு பிரயாசப்படுவோம். இதெல்லாம் வருகையினுடைய அடையாளங்கள் தான். இந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம நினைத்து பார்த்தோம். நம்ம இப்ப கேட்கிற சம்பவங்களே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சின்ன சின்ன காரியங்களை தான் பார்க்கிறோம். அப்பதான் ஆவியான வாரம் ஃபுல்லா பேசிட்டே இருந்தார். இந்த சின்ன சின்ன காரியமே நம்மளால தாங்க முடியலைன்னா நட்சத்திரங்கள் கீழே விழும், சூரியன் கீழே வரும், கல்மழை வரும், பூமி எதிர்ச்சி உண்டாகும். அப்ப இதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அதற்கு முன்பதாக கர்த்தர் சபை என்ன செய்வார், ஆயத்தப்படுத்தி எடுத்துட்டு போயிடுவார். அதற்கான காரியங்களை தான் சபைக்கு உணர்த்து வைக்கிறார். அதை தான் ஆவியானவர் பேசிட்டே இருந்தார். சபைக்கு இது ஒரு அடையாளம், ஆயத்தமாயிருங்கள். இந்த சின்ன விஷயத்தையே நம்மளால தாங்க முடியல, கேட்க முடியல. அப்ப இதை விடவும் பெரிய ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலங்கள் வரும், நட்சத்திரங்கள் விழும், சூரியன் விழும், சந்திரன் விழும், ஆறுகள் எல்லாம் இரத்தமாய் மாறும் என்றெல்லாம் வேதத்தில் வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வருகையினுடைய அடையாளங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதையே நம்மளால சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த நாளுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் நாம் நிச்சயமாய் சபைக்காக ஆயத்தப்படுவோம், ஆண்டோடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி வரப்போற தீங்கு ஒன்றும் இல்லாதபடிக்கு சபை எடுத்துக்கொள்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய சபையையும் பரிசுத்த ஸ்தலத்திலே எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். நம்ம ஒருவருக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பாதுகாக்கட்டும். தொடர்ந்து நம்முடைய சிந்தைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கொண்டு போகலாம். 125வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை தான் இந்த மார்ச் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நமக்கு தந்தார். அன்றைய இரவு யாராலும் கலந்து கொள்ள முடியவில்லை, சூழ்நிலைகள் அப்படி நமக்கு மாறிவிட்டன. இருந்தாலும் இன்றைய நாளிலும் கர்த்தர் மறுபடியும் அந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளை பலப்படுத்த போகிறார். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். அது ஆவியானவர் சபைக்கு சொன்னதுனால நான் அதை கொஞ்சம் தெளிவா நான் பேசும்படி விரும்புகிறேன். 125வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போலவும் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? பர்வதங்கள்
எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போலவும் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். அல்லேலூயா. எந்த ஜனத்திற்கும் கிடைக்க கூடாத மிக பெரிய ஒரு பாதுகாப்பை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்ன பாதுகாப்பு அப்படின்னா, எருசலேமை போய் பாருங்க. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் சூழ்ந்து இருக்கிறது. அப்படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதுனால அந்த எருசலேமை யாரால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே அழித்து விட முடியாது. அதை போல தேவன் தம்முடைய ஜனத்துக்கு இது முதல், இந்த சூழ்நிலை முதல், இந்த நேரம் முதல், இந்த காலம் முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லோ, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறது போல நம்மை சுற்றிலும் இருக்கிறாரா? எனக்கு தியானிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பாரு, அந்த எருசலேம் கட்டிடமாகிய ஒரு இடம் இல்லையா, ஒரு பூமியிலே ஒரு பரிசுத்த ஸ்தலம், தேவன் ஆலயம் கட்டி அவளை ஆராதிக்கும்படி கொடுத்த ஸ்தலம். அந்த கட்டிடமாகிய ஆலயத்துக்கு அதை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்கிறதா, 4 விதமான பர்வதங்கள் அதை குறித்து சுற்றிலும் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று சீயோன் மலை, 2வது ஒலிவ மலை, 3வது மோரியா மலை, 4வது ஸ்கோபஸ் மலை. இந்த 4 மலைகளும் இந்த எருசலேமை சுற்றிலும் இந்த பர்வதங்கள் சூழ்ந்து இருக்கின்றன. இந்த எருசலேம் நடுப்பகுதியில் இருக்குது. இதை சுற்றிலும் இந்த 4 மலைகள்னாலும் தேவன் அந்த எருசலேமை சூழ பண்ணி அதை பாதுகாக்கிறார். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை, ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொன்னார். கட்டிடமாகிய சபைக்கே இப்படி 4 பர்வதங்களை கொடுத்து அவர் பாதுகாக்கிறார்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டின்படி நாம் அவருடைய ஆலயமா இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதான அந்த வசனத்தின்படி அந்த கட்டிடமாகிய அழிந்து போகிற அந்த இடத்துக்கே அவ்வளவு பாதுகாப்புனா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நம்மை சுற்றிலும் எவ்வளவு பெரிய பர்வதமாய் என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இதேதான் சபைக்கு சொல்ல சொன்னார். நீ யோசித்து பாருங்க, அந்த கட்டிடமாகி அந்த எருசலேமை சுற்றிலும் 4 மலை சூழ்ந்திருக்க ஒரு பாதுகாவலை தேவன் ஏற்படுத்தி தருவார் என்று சொன்னால், நம்முடைய ஆலயமாகிய இல்லையா அழிவில்லாத இந்த ஆத்மாவையும் ஆவியையும் உள்ள வச்சு அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் இல்லையா, அவருடைய ஆலயமாக மாறி இருக்கிற எனக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார் பாருங்க. இந்த பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. அதுதான் அந்த வசனத்தினுடைய ஆழமான சத்தியமே. என்ன அப்படின்னா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும், யாரு சுற்றி இருக்கிறாரு? தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீங்க அந்த எருசலேமை போய் பாத்தீங்கன்னா வேற எந்த இடத்தை சுற்றிலும் இவ்வளவு பெரிய 4 மலைகளோ பர்வதங்களோ காணப்படவில்லை. ஆனால் தேவன் வாசம் பண்ணும்படி தெரிந்து கொண்ட, பூமியிலே வாசம் பண்ணும்படி தெரிந்து கொண்ட அந்த எருசலேம் ஆலயத்துல அவ்வளவு பெரிய ஒரு புரொடெக்ஷன், ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து சுற்றிலும் என்ன செய்திருக்கிறாரா, அந்த பர்வதங்களை வைத்து பாதுகாக்கிறார். ஒருவரும் அங்கு உள்ள வர முடியாது. அதனுடைய வாசல் அடைக்கப்பட்டது என்று சொன்னால் யாரும் வர முடியாது. மதில்கள் எல்லாம் பாதுகாப்பு அரண்களாக கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி ஒரு பாதுகாப்பு அந்த எருசலேம் நகருக்கு கொடுக்கப்படுகிறதோ, அதை விடவும் அதிகமான ஒரு பாதுகாப்பை தேவன் தம்முடைய ஜனத்துக்கு மலைகளை வைத்துள்ள தாமே பர்வதமாக நம்மை சுற்றிலும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நம்மை சுற்றிலும் பர்வதமாக இருக்கிறார். எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவருடைய ஜனமாகிய நமக்கு அவரே சுற்றிலும் பர்வதமாக காணப்படுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு விசுவாசத்தின் வார்த்தைய கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. ஏனென்றால் அவருக்கு தெரியும், சூழ்நிலைகள் மாறும், மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து அழிந்து போகும், இந்த பூமி எல்லாம் ஒரு நாள் நிலை மாறி போனாலும் அவர் நம்மை சுற்றிலும் கிருபையாய், வார்த்தையாய், தேவனுடைய பிரசனமாய், வல்லமையாய் சூழ்ந்திருக்கிறார். ஒரு பொழுதும் அவைகள் நம்மை விட்டு மாறாது என்று சொல்லி மனதுருகிற கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் என்கிற அந்த ஆவிக்குரிய விசுவாசத்தின் நம்பிக்கையை கர்த்தர் சபைக்குள்ள வைக்கிறார். இந்த மாசமும் நீங்க போகிற பாதைகள் எல்லாம் உங்களை சுற்றிலும் கர்த்தர் பர்வதத்தை போல பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு காண பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஜெபிங்க, தியானிங்க. அவர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் கிருபையா இருக்கிறார். பாருங்க, இந்த 4 மலைகளை குறித்து நம்ம பார்ப்போம்னா, சீயோன் மலை நமக்கு எல்லாம் தெரியும். சீயோன் நகரம் அல்லது சீயோன் மலை, அது தாவீதினுடைய நகரம் என்று அழைக்கப்படும். இங்கே தேவனுடைய பிரசனம் இங்கே மதிலாக இருந்தது இந்த சீயோன் மலையில. 2வது மலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒலிவ மலை இல்லையா. அந்த ஒலிவ மலையை சுற்றிலும் தான் கெத்செமனே தோட்டம் இருக்குது. அது ஜெபத்தின் மலை. தேவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு போகிற பாதைகள் எல்லாம் அவர் எடுக்கும் பொழுது இந்த கெத்செமனே தோட்டத்தை சுற்றிலும் தான் என்ன செய்தார்? ஜெபித்தார். இயேசு பரமேறி போகிற பகுதியிலுமே ஒலிவ மலையில இருந்தா அந்த இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி அதற்கு ஒரு சரித்திரம் உண்டு. 3வது பாத்தீங்கன்னா மோரியா மலை, இந்த டெம்பிள் மவுண்ட் நமக்கு தெரியும்.
ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை சோதிக்கும்படி தம்முடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த அழைத்து கொண்டு போனார். அங்கே பலியிடும்படி கொடுக்கப்பட்ட அந்த மோரியா தேசத்தில்தான் அந்த மோரியா மலை அங்கே காணப்படுகிறது. அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு பெரிய ஒரு பலியாக கொடுக்கப்படுகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த மோரியா மலை என்பது இருக்கிறது. 4வது மலை பாத்தீங்கன்னா ஸ்கோபஸ் மலை. இந்த ஸ்கோபஸ் மலை எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இராணுவங்களுக்காக அது வைக்கப்பட்டிருந்தது. அந்த மலையின் மீது ஏறி பார்த்தால் அந்த இஸ்ரவேல் தேசத்துடைய முழு காட்சியும் காணப்படக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த பர்வதமாக இருந்தது. இப்படி தேவன் ஒரு விளையாட்டாக ஒண்ணும் இதை ஏதோ ஒரு ஸ்ட்ரெச்சரைஸா ஒண்ணும் கத்தை உருவாக்கி விடல. உலகத்தை உருவாக்கும் பொழுது அப்படி உருவாக்கி விடல. ஆண்டவர் இதை வைத்து நமக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை வச்சிருக்காரு. எப்படின்னா, எப்படி எருசலேம் நகரத்தின் மீது இப்படி மலைகளால் சூழப்பட்டு ஒரு பாதுகாப்பை தேவன் அந்த காலகட்டத்திலே அந்த இடத்திற்கு என்று சொல்லி ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் தாயின் வயிற்றில் உருவதற்கு முன்பதாகவே தெரிந்தெடுத்த தேவன் அதை விடவும் மேலான ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் முன்னாடி வர வேண்டியது அதுதான். எருசலேம் நகரத்துக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பை என் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வரையிலும் கர்த்தருடைய கரம் அந்த தேசத்தோடு கூட இருக்கிறது. யாக்கோபே பயப்படாதே, நன்னோடு கூட துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் இதுவரையிலும் தேசத்தை கைவிடவே இல்லை. அப்படி அவர் செய்வார் என்று சொன்னார். நமக்குள்ளே வாசமனராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் நமக்காக பெரிய பாதுகாவலாக நம்முடைய வாழ்க்கையிலே மாறி இருக்கிறார் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைச்சதை காண்பித்திருக்கிறது. இது 3 விதமான முக்கியமான ஆவிக்குரிய வார்த்தைகளை இந்த வசனத்தில் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்று பாத்தீங்கன்னா டிவைன் ப்ரொடெக்ஷன், அதாவது பரிசுத்த பாதுகாப்பு. ஒரு பரிசுத்த பாதுகாப்பு என்கிற ஒரு பாதுகாப்பை தேவன் இந்த வசனத்தின் மூலமாக தம்முடைய ஜனத்துக்கு வைக்கிறார். யாரெல்லாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறாங்களோ அவருடைய ஜனத்திற்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு என்கிற ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்பதை தான் இந்த சங்கீதம் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளணும். என்ன பாதுகாப்பு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் வால், ஒரு ஆவிக்குரிய சுவரை நம்மை சுற்றிலும் எழுப்பி இருக்கிறார். நாம் 91வது சங்கீதத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியும், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிற தேவன் இந்த பர்வதங்கள் இருப்பது போல தம்முடைய ஜனமாகிய என்னை, தம்முடைய ஜனம் என்று சொல்லும் பொழுது நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலி, நம் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ படித்தவனோ படிக்காதவனோ பாவமோ பணக்காரனோ ஏழையோ ஒன்றுமில்லாமல் ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜனத்திற்காக அவரே பர்வதம் போல சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய ஒரு சுவரை அவர் எழுப்பி இருக்கிறார். இந்த ஆவிக்குரிய சுவர் என்று சொல்லும் பொழுது, நான் ரட்சிக்கப்படுறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் என் தலைக்கு மேல வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா என்னை சுற்றிலும் ஒரு பரிசுத்த சுவர் சூழ்ந்திருக்கிறது என்பதை நம்மால காண முடியாது, எதிரிகள்னால காண முடியும். எதிரிகள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது அவர்களால் நம்ம என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாத அளவிற்கு தேவன் தம்முடைய ஜனமாகிய நமக்கு, யாருக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஜனமாக வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் அவர் எதை வைக்கிறார்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கினி மதிலை நம்மை சுற்றிலும் வைக்கிறார். இந்த அக்கினி மதில் நம்மை சுற்றிலும் என்ன செய்யுது, சூழ்ந்து இருக்கிறது. இந்த அக்கினி மதிலை நம்மள கண்களால பார்க்க முடியாது. இது வெறும் கற்களினாலே கட்டப்பட்டதான ஒரு சுவர் அல்ல. இது ஏதோ வேறொரு பொருட்களை கொண்டு, மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து அமைக்கப்பட்டதான ஒரு வேலி ஒன்றும் அல்ல. இது பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியின் அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை சுற்றிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய மதில் அல்லது ஆவிக்குரிய சுவர், ஸ்பிரிச்சுவல் வால் அல்லது ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஏற்ப கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் சூழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அக்கினி சூழ்ந்திருக்கிறது என்பதை எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை உணர்ந்து கொள்ள முடியும்னு பாத்தீங்கன்னா 3 விதமான காரியங்களை நம்ம அதுக்கு முன்பதாக வைக்க முடியும். 3 விதமான காரியங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் வார் அல்லது இந்த ஸ்பிரிச்சுவல் வால் நிமித்தமாய் 3 விதமான காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அப்ப நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க நம்ம சும்மா வாசிக்கிறோம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போலவும் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் அப்படின்னு இருக்கிறத விட நீங்க எங்க குடும்பத்தை, உங்க பேரை போட்டுடுங்க, என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிறார், என் பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிறார், என் வீட்டை சுற்றிலும் இருக்கு அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா? அப்படி இந்த வசனத்தை நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே, நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பித்த உடனே இங்க 3 விதமான முக்கியமான கிரியைகள் நடக்கிறது. முதல் கிரியை என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தம். முதல் என்னது? தேவனுடைய சத்தம். இந்த அக்கினி மதில்ல அங்க வைக்கப்பட்டிருக்கிற முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சத்தம். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிரசன்னம், the presence of God.
முதல்ல கர்த்தருடைய சத்தம், ரெண்டாவது தேவனுடைய பிரசனம், மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை. அப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல நீங்க என் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிறீங்க, ஆமேன், அதற்காக நன்றி என்று சொல்லும் பொழுது இந்த 3 வார்த்தையுமே, இந்த ஆவிக்குரிய வார்த்தை 3மே நமக்கு என்ன செய்யுது, ஆக்டிவேஷன் ஆகுது. எதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய சத்தம், அவருடைய பிரசனம், அவருடைய வல்லமை. இது 3ஐயும் வைத்துதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆவிக்குரிய வீட்டை, நீதிமான்களின் கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அந்த நீதிமான்களின் கூடாரத்தை சுற்றி, அந்த நீதிமான்களுடைய பாதையை சுற்றி, அவங்க பிள்ளைகளை சுற்றி, அவங்க வீட்டை சுற்றி, இந்த 3 விதமான, அதாவது ஆவிக்குரியதான பாதுகாப்பு, அதாவது எந்த உலகத்தினுடைய காரியங்களாலும் சத்துருவினுடைய கரங்களினாலும் ஒருவரால் தொடக்கூடாத அளவிற்கு ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். அது எப்படி பிரதிபலிக்குதுன்னு பாருங்க. சங்கீதம் 29வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, சங்கீதம் 29வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா இந்த நாட்கள் இந்த வசனத்தை எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து வாசித்து இந்த வசனத்தை அறிக்கை இடுங்க. கண்டிப்பா இது உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறதை இது பார்க்க முடியும். முதலாவது என்னன்னா கர்த்தருடைய சத்தம். இப்ப பாருங்க, சங்கீதக்காரை தாவீது 29வது சங்கீதம் 3வது வசனம் சொல்ல பாருங்க, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துவனிக்கிறது, மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அப்போ நீங்க என்ன கவனிக்கிறீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் சுவர் இருக்குது இல்லையா, ஆவிக்குரிய இந்த சுவர் இல்லையா, இந்த ப்ரொடெக்ஷனை சுத்தி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இப்போ ஒரு தீமை அல்லது ஒரு பொல்லாத கிரியை நம்ம ஆளுகை வரும் பொழுது தேவன் சத்தம் இடுகிறார் இல்லையா. கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுமா, வல்லமை உள்ளதான், கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அப்படின்னா அது என்னுடைய பிள்ளையை தோடுவதற்கு இந்த உலகத்துல யாருக்கும் அதிகாரமே கிடையாது என்று சொல்லி ஒருவர் என்னை சுற்றிலும் முழங்கி கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்துல கேட்கப்படுற எந்த முழக்கத்தை காட்டிலும் என்னை சுற்றிலும் இருக்கிற ஆவிக்குரிய பாதுகாப்பில் ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கும். அது என்ன சத்தம் தெரியுமா? She belongs to me. அவள் எனக்குரியவள், அவன் எனக்குரியவன், இந்த சபை எனக்குரியது, இந்த ஜனம் எனக்குரியது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இந்த ஜனத்தை உலகத்துக்காக அல்ல எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இந்த ஜனம் என்னுடைய துதியை சொல்லி வரும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க. அதான் அந்த கர்த்தருடைய சத்தம் நம்மை சுற்றிலும் அப்படியே சூழ்ந்து இருக்குமா, நம்ம சுற்றிலும் இருந்துட்டே இருப்பார் பாருங்க. ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள ஒரு மேய்ப்பன் மந்தைகளை ஒரு இடத்துல அடைத்து வைத்து விட்டு காவல் வைத்து விட்டு தூரமா இருப்பான். நாய்கள் ஓநாய்கள்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுவான், சத்தம் போடுவான் இல்லையா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்திடும், பக்கத்துல ஆள் இருக்குது என்று சொல்லி அந்த ஓநாய்களும் தீமை விளைவிக்கும் எந்த மிருகமும் அந்த ஆடுகளை தொடவே முடியாது. அப்படிதான் தேவன் நல்ல ஒரு மெய்ப்பனாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம எப்படி பாதுகாக்கிறாரா, ஒரு பெரிய சத்தத்தோடு கூட நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி தாவீது சொல்றாரு, நான் மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது. அப்படிதான் ஒரு நாள் என்ன வருது, சிங்கம் நம்ம முன்னாடி வருது, ஒரு நாள் கரடி வருது, நம்மளை பிடித்து கொண்டு போகும்படி வருது. ஆனால் கர்த்தர் அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கு நம்மை தப்புவித்து கர்த்தர் கிருபையாய் நம்மளை பாதுகாத்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த தேவன் நிச்சயமா இன்னி வருகிற எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பதற்கு அவர் நம்மை சுற்றிலும் பெரிய பர்வதமாக இறங்கி கொண்டே இருக்கிறார். நாமே கவலைப்படவே செய்யாதுங்க, எதை குறிச்சும் கலங்காதுங்க. சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த தேவன் நிச்சயமா இன்னி வரப்போகிற காரியத்துக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அப்ப நம்ம எங்க அடைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள, அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறோம். இப்ப நம்ம சுற்றிலும் அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏதாவது ஒரு தீமை வரும் பொழுது நமக்காக அவர் குரல் கொடுக்கிறார் இல்லையா, நமக்காக கொடுக்கிறார். சத்தத்தை குறித்து கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார், அவைகளை கண்டு குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் எங்க வனாந்திரத்துல நடந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைக்குள்ள நடந்தாலும் சரி, எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் அவர் என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக யாரும் குரல் கொடுக்காம இருக்கலாம், எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்காக ஒருவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல
பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் அந்த சத்தத்தினாலதான் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் உலகத்தினுடைய சத்தங்கள் ஒன்றும் நம்ம அசைக்கல. பெரிய பர்வதமா சும்மா உட்கார்ந்து இருக்கல. அந்த பெரிய பர்வதமா நம்ம சுற்றிலும் இருக்கிறார் என்பது சொன்னது வெறும் வார்த்தை அல்ல. அவர் மிகவும் சத்தம் உள்ள தேவனாய், என்னை பாதுகாக்கிற தேவனாய், என்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார். ஆமென். ஒரு தீமையும் அணுகாதபடிக்கு கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் என்னை சுற்றிலும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானுடைய கண்ணிகள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள், பொல்லாத கிரியைகள் ஒன்றும் என்னை சூழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய சத்தத்தினால எதிரிகளை கலங்கடிக்க பண்ண, கர்த்தர் சத்தம் போட்டார்னா வனாந்திரமே அதிர்ந்து போகும். ஒருவன் என்ன செய்ய முடியாது, அங்க கிரியை செய்யவே முடியாது. அவர் சொன்னது மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது அந்த காதேஸ் வனாந்திரமானாலும் சரி, எந்த வனாந்திரத்தையும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அதிர பண்ணி நடத்தி கொண்டு வந்த தேவன். நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய சத்தத்தை கொண்டு நம்மளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வார். உலகத்துல கேட்கப்படுற எந்த சத்தத்தை குறிச்சும் கவலைப்படாதுங்க. உலகத்துல உங்களை குறிச்சு பேசுகிற எந்த காரியத்தை குறிச்சு கவலைப்படாதுங்க. உலகத்தினுடைய சத்தத்துக்கு நீங்க செவியே கொடுக்காதுங்க. ஏன்னா நம்மை சுற்றிலும் தேவனுடைய சத்தம் கேட்கப்படுவதாக. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நம்ம சுற்றிலும் என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை இருக்குது இல்லையா? கர்த்தர் நினைச்சாரு, உலகத்துல அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புறாதான். அவருடைய சொல் பூமி எங்கும் தீவிரித்து போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய சத்தம் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைகளை அனுப்பி இல்லையா, எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தைகளை மேய்க்கிறான் 23வது சங்கீதத்தை சொன்னது போல கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார் இல்லையா? நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு தான் கொண்டு போறாரே தவிர திகிலான தண்ணீர் அண்டை கொண்டு போகவே இல்லை இல்லையா? அவர் ஒவ்வொரு நாளும் என்னை நாமத்து நிமித்தம் என்னை தேற்றி என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். அவரோட வார்த்தை என்னை தேற்றுகிறது. இந்த முதலாவது அந்த பட்டணத்தினுடைய முதலாவது காரியம்னா தேவனுடைய சத்தம் அல்லது தேவனுடைய வார்த்தை என்று அதுக்கு அடையாளம் கொடுக்கப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தினால அந்த ஆவிக்குரிய அக்கினி மதில் எதை சுமந்து நிற்கிறதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து நிற்கிறது. அவருடைய பிரசன்னத்துக்கு அவ்வளவு வல்லமையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே ஆண்டோட்டத்துல மோசே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற, ஆண்டவரே உம்முடைய சமூகம் உம்முடைய பிரசன்ஸ் எங்க கூட இல்லைன்னா தயவு செய்து எங்களை என்ன செய்தாயிரும், அனுப்பாதிரும். ஏன்னா மோசைக்கு தெரியும், இப்போ பார்வோன் எதிர்த்து வர போகிறான், சூழ்நிலைகளா மாற போறது. ஒருவேளை நாங்க உங்களுடைய பிரசனத்தை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படின்னா எங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த வனாந்திரத்துல காப்பாற்றவே முடியாது இல்லையா? இந்த பிரசனத்தை விட்டு போயிட்டோம்னா யார் எங்களை வனாந்திரத்துல காப்பாற்றவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துடும். அப்ப ரெண்டாவது மதில் என்ன, அக்கினி மதிலுடைய அடையாளம் என்னன்னா அவருடைய பிரசன்னத்தினால நம்மை மூடி வைத்திருக்கிறார். சங்கீதம் 97வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 97வது சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகி போயிட்டு சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிட்டு. அப்ப அவருடைய பிரசன்னத்தினால என்ன உருகி போயிடுச்சு? பர்வதங்களே உருகி போயிடுச்சா பாருங்க. அப்போ பர்வதத்தை அவருடைய பிரசன்னமே அல்லாம ஒருவனும் அதை உடைக்கவோ தொடவோ முடியாது. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! இந்த வசனத்தை எல்லாம் நல்ல வாய் நிறைய நம்ம சொல்லி சொல்லி நம்ம அறிக்கை பண்ணணும். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. அவருடைய பிரசன்னத்தினால மட்டும்தான் அவர் வச்சிருக்கிற பிரசன்னத்தை நினைச்சு அந்த பர்வதம் போன்ற அடைக்கலத்தை உடைக்க முடியும். அதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. அப்ப கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சுற்றிலும் பர்வதங்களா இருக்கிறது வரையிலும் வேற ஏதாவது அதை தொட்டுனா அதுதான் உருகி போகுமே தவிர ஒரு நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை அழிக்கவே முடியாது. ஆனா இப்ப யாருக்குதான் இது பாதுகாப்பா இருக்குது? தம்முடைய ஜனத்துக்கு. அப்ப யார் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்கள் தான் அவருடைய ஜனங்களாக அறியப்படுகிறார்கள். இப்ப மோசே சொன்னது போல, ஆண்டவரே நீ உம்முடைய பிரசன்னத்தை விட்டு எங்களை அனுப்புறீங்கன்னா அனுப்ப வேண்டாம், நாங்க உம்ம பிரசன்னத்துக்குள்ளே வரப்போறோம். ஏன் அப்படின்னா உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதுகாப்பாக காணப்படுகிறது என்பதை நம்ம வாசிக்க முடியும். அப்ப ரெண்டாவது அந்த அக்கினி மதிலுடைய என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். மூணாவது என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா அவருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நம்மை சுற்றிலும் இருக்கிறது. என்ன வல்லமைன்னு கேட்டீங்கன்னா 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதோட 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்ப தெரியும் அந்த வல்லமை என்ன வல்லமை
நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிறார். அப்படிங்கிறத பார்க்க முடியும். 17:36 வாசிக்கிற பாருங்க. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்தில் வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலிட்டு. என்ன வல்லமைனா, மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நம்மை சுற்றிலும் பர்வதமா இருக்கிறார் இல்லையா? எப்படி இருக்கிறாரு? மகா வல்லமைனால, சாதாரணமான வல்லமை கிடையாது இல்லையா? மகா வல்லமைனா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவது போல, அந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமை உள்ள அந்த வல்லமையினால கர்த்தர் நம்மையும் ஓங்கிய புயத்தினால கர்த்தர் நம்மை சுற்றிலும் அப்படியே பாளையம் இறங்கி நம்மை சூழ்ந்திருக்கிறார். அப்ப இந்த வசனம் எப்படி கிரியேச்சது பாருங்க. 125வது சங்கீதம் 2வது வசனம். பர்வதங்கள் எப்படி இருக்குதோ அப்படியே நமக்குள்ள வரும் பொழுது 3 விதமான கிரியைகள் நடக்குது. ஒண்ணு, தேவனுடைய வார்த்தை என்கிற தேவனுடைய சத்தம். 2வது, தேவனுடைய பிரசனம். 3வது, கர்த்தருடைய மகா வல்லமை. இந்த வசனத்தை நீங்க சொல்லும் பொழுது, இத ஏதோ நீங்க வாசித்து சொல்லிட்டு நம்ம போயிடக்கூடாது. இதை வாசித்து சொல்லும் பொழுது இதிலிருந்து இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள கிரியை செய்யும். நீங்க விசுவாசமா இதை அறிக்கை பண்ணி இதை முன்னே எடுத்துட்டு போகணும். கர்த்தர் எங்களை வாக்குத்தத்தம் பண்ணினபடியே எங்களை சுற்றிலும் அவர் பர்வதமா இருக்கிறார். ஆமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுதோ, இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணும் பொழுதோ, இந்த 3 விதமான கிரியைகள் நமக்கு தெரியாமலே நம்மை சுற்றிலும் நடக்கிறது. இது யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, பிசாசுக்கு தெரியும். நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு தெரியும். நம்ம நிம்மதியா தூங்கலாம், நம்ம நிம்மதியா நம்ம வேலையை பார்க்கலாம், நம்ம போகிற பாதைகளை நம்ம சமாதானமா போகலாம். ஏன் அப்படின்னா, நான் என்ன பாதுகாக்கவில்லை, என்னை சுற்றிலும் ஒருவர் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். இந்த பாதுகாப்புக்காக அவர் இருக்கிறார். என்னை பாதுகாப்பது என்னுடைய வேலை அல்ல, என்னை பாதுகாப்பது என்னை அழைத்தவருடைய வேலை. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தம்முடைய ஜனத்துக்கு பர்வதத்தை போல நான் பாதுகாவலா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்யும் தேவன். அப்ப அவர் சொன்னதை நம்ம அனுபவிக்கணும். அப்படின்னா அவருடைய ஜனமாய் நம்ம வாழும் பொழுது இந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, உடைக்கவே முடியாது. நமக்கு தெரியாமல், அதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்தேன், இந்த வசனம் என்ன பேசி என்னை உயிர்ப்பித்தது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. இதுதான் அந்த அக்கினி சுவர் இல்லையா? நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே வேதம் வாசிக்க முடியாது, ஒண்ணுமே முடியாது, தேவ சமூகத்துல போயிருந்தா கண்ணீரா வரும், நல்ல அழுக வரும், நிறைய வார்த்தைகளா சொல்ல முடியாது. ஒரு பிரசனை நம்ம ஆளுகை செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு சமாதானம் வரும். இதுதான் அந்த பிரசனம் நம்மை சுற்றிலும் அக்கினி சுவராய் இருப்பது. இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோம், ஆனா இது நமக்கு தெரியாது. இது எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் வாக்கு பண்ணியிருக்காரு இல்லையா, நான் உங்களை சுற்றிலும் பர்வதமா இருக்கிறேன் வாக்குத்தத்தம் பண்ணி. இந்த வார்த்தை தான் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனாலதான் நீங்க வசனத்தை அதிகமா வாசிக்கிறதுனால அந்த வார்த்தையாகவே நமக்குள்ள இருக்கிறாரு இல்லையா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. அதனாலதான் அந்த வார்த்தை அப்படியே நமக்குள்ள நினைச்சதுக்கு வாசம் பண்ணி நமக்குள்ள பெரிய கிருபையை அளிச்சிருக்கு. பிரசன்னத்தினால் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போயிருப்போம், நம்ம பலவீனமா இருப்போம், சூழ்நிலைகள்ல மாறி இருப்போம். அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம ஒண்ணுமே முடியாது. நம்ம தெய்வ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம அறியாமலே ஒரு சமூகம் நம்மை மூடுது பாருங்க. அதுதான் அந்த அக்கினி பிரசன்னம். அந்த பிரசன்னத்தினால நம்ம என்ன செய்கிறா, சூழ்ந்து கொள்கிறா. 3வது பாத்தீங்கன்னா வல்லமை. அவருடைய வல்லமை எப்படி நமக்குள்ள செயல்படுது பாத்தீங்கன்னா, நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம், நம்முடைய சுகவீனங்கள் நிமித்தம் நமக்கு வேலை செய்யவே முடியாது, எழும்பி உட்காரவே முடியாது, ஆலயத்துக்கு வர முடியுமான்னு தெரியாது, ஜபிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வல்லமை நமக்குள்ள எழும்பி நம்மளே தெரியாம 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்போம், நமக்கு தெரியாமலே 1 மணி நேரம் வேதம் வாசிச்சிருப்போம், நமக்கு தெரியாமலே 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துருப்போம். இது எப்படி நடந்துன்னா, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஒரு அக்கினி சுவரில் இருந்து வந்த அந்த தேவனுடைய மகா வல்லமை உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிருபை கொண்டு வருது. அல்லேலூயா. அதற்காக தான் ஆவியானவர் நமக்குள்ள வச்சிருக்காரு. இந்த இடத்துலதான் ஆவியானவர் கிரியை செய்றார். எப்படி? பலவீன நேரங்களில நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் இருக்கிறது இல்லையா? அது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெபிக்கிற கூடிய அந்த காரியத்துல கர்த்தர் என்ன பண்றாரு, அப்படி கிருபையா நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உடைஞ்சு போயிருக்கிறோமோ, நம்மளோட சூழ்நிலை இப்ப மாறி இருக்குதோ, அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவாக நமக்குள்ள என்ன பண்றாரா, எழும்பி அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப நம்முடைய பலவீனத்தை எல்லாம் மாற்றி அவருடைய மகா வல்லமையை நமக்குள்ள வச்சுட்டு பர்வதமாய் நமக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இது 3 தான் இந்த அக்கினி மதிலாக நம்மை சுற்றிலும் இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யறது. இது எப்படி வேத புஸ்தகத்துல கிரியை செய்தது அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் என்னதான் சொன்னாலும்
கண்டிப்பா வேத புஸ்தகம் இது ஒர்க் அவுட் ஆச்சுதா? இதுல தேவ மனுஷர்கள் பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்டதான பிரசன்னத்தை வார்த்தையை உணர்ந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருந்தது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா ஒரு சத்தியத்தை தெளிச்சிருக்காரு பாருங்க. 2வது அதிகாரம் 5வது வசனம். சரியா? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் பாருங்க. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு அழகா கிரியேச்சது பாருங்க. வசனம் எப்படி கிரியேச்சது பாருங்க. இது எங்க கிரியேச்சதுன்னா அதுக்கு முந்தின வசனம் 4வது வசனத்தினுடைய 2வது பாகத்தை பாத்தீங்கன்னா, எருசலேம் தன் நடுவிலே கூடும், மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல வாசமாயிருக்கும். அந்த இடத்துல நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். இப்ப விளங்குதா? ஆண்டவர் நம்மை சுற்றிலும் எப்படி இருக்கிறாரு? அக்கினி மதிலாக இருக்கிறார். ஏமே, இதுதான் அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடே தான். அவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். அந்த அக்கினி மதிலுக்குள்ள வரக்கூடியதா என்னதெல்லாம்? தேவனுடைய வார்த்தை என்கிற சத்தம், அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை. இது மூன்றுமே நிறைவாக நமக்குள்ள இருந்து எல்லாம் முடியாத நேரத்துல வசனத்தை கொண்டு தேற்றுகிறார், ஒண்ணு இல்லாத நேரத்துல பிரசன்னத்தை கொண்டு தாங்குகிறார். அப்படி முடியாத நேரம் ஆவியானவரை வச்சு நமக்காக ஜெபிக்க ஏவுகிறார். அப்ப இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்துல எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலுமே கிடைக்காது இல்லையா? அப்படியே ஒரு மனுஷன் நமக்கு ஒரு பாதுகாப்பு தந்தாலும் அவன் செத்து போயிட்டானா இந்த பாதுகாப்பு என்ன செய்யாது, நமக்கு கிடைக்காது. ஆனா அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருந்து பர்வதங்கள் சூழ்ந்து இருக்கிறது போல கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் சூழ்ந்திருக்கிறார். எதவே சொல்ல முடியும்? அப்படியே தலையில கையை வச்சு சொல்லுங்க, தேவன் என்னை சுற்றிலும் என் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாக சூழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட அவ என்னை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக இருக்கிறார். அக்கினி மதிலாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால, அவருடைய சத்தத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய வல்லமையினால கர்த்தர் கிருபையா எங்களை சூழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி மதில் உங்களை சுற்றிலும் இருக்கு. இதை நீங்க நிறைய பேர் இன்னைக்கு நீங்க நைட்டு தூங்குற நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஆண்டு உங்களை தரிசனம் காண்பிப்பார். உங்களை சுற்றிலும், உங்க வீட்டை சுற்றிலும், உங்க பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதில் சூழ்ந்திருக்கிறத ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பாரு. கண்டிப்பா நீங்க நிம்மதியா தூங்குவீங்க. என்ன வெளியில என்ன நடக்கட்டும், இந்த அக்கினி மதிலை தாண்டி ஒரு சின்ன சேறு கூட என்னுடைய சரீரத்தையோ என் வீட்டையோ தொடாத அளவிற்கு கர்த்தர் எனக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நான் அவருடைய ஜனம், நாங்க அவருடைய பிள்ளைகள். அல்லது அவர் என்ன பார்த்தான்னு சொன்னார், நான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அப்ப அந்த ஆண்டவருடைய வல்லமைக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த ஆண்டவருடைய கிருபைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம நிற்கும் பொழுது அவர் அக்கினி மதிலாக என்ன செய்கிறார்? நம்மை சுற்றிலும் இருக்கிறார். 2வது பாத்தீங்கன்னா, யோபு 1வது அதிகாரம் 10வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம் தான். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் பாருங்க. 9, 10 வாசிக்கிறேன். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதிபலமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. என்ன படிக்கிறாரு? நீர் அவனையும் அவனை சுற்றிலும், அதாவது பிரசன்னத்தினால என்னை சூழ்ந்திருக்கிறார். அதான் இங்க சொல்லப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால யாரை சூழ்ந்திருந்தார்னா, யோபுவை மட்டும் கிடையாது, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சூழ்ந்திருந்தான் இல்லையா? யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் சூழ்ந்திருந்தான். யோபுக்கு கிடைத்த பாதுகாப்பு பாருங்க. கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் இல்லையா? இப்ப நம்ம நிச்சயமா சொல்ல முடியும், கர்த்தர் நம்மையும் நம்ம வீட்டையும் நமக்குண்ட எல்லாவற்றையும் சுற்றி அவர் சூழ்ந்து வேலி எடுத்து வச்சிருக்கிறார். என்ன வேலினா? தேவ பிரசன்னத்தினால சூழ்ந்திருக்கிறான் இல்லையா? இவன் தேவ பிரசன்னத்தை தாண்டி யாருக்கு போக முடியல? சாத்தானுக்கே உள்ள போக முடியல இல்லையா? இந்த உலகத்துல யாரு எங்க வேணாலும் என்ன செய்வான்? எளிவா நுழைஞ்சிருவான், பூட்டின வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருவான். நம்முடைய இருதயத்தை எவ்வளவுதான் நம்ம அடக்கி வச்சிருந்தாலும் ஈஸியா நம்முடைய இருதயத்துல வந்துருவான், பயத்தை கொண்டு வந்துருவான், சிந்தனைகளை கொண்டு வந்துருவான். ஆனா பாருங்க, ஒரு மனுஷனை சுற்றி தேவன் ஒரு வேலி அடைக்கும் பொழுது, பரிசுத்த பிரசன்னத்தினால யோபை சுற்றி வேலி அடைக்கும் பொழுது, அவன் முன்னாடியும் பாக்குறான், பின்னாடியும் பாக்குறான், இடது பக்கம் பாக்குறான், வலது பக்கம் பாக்குறான்.
அந்த வீட்டுல இருந்து ஒரு துரும்ப கூட இங்கே சத்துருவினால தொட முடியல. மோதி மோதி பார்க்கிறான், எப்படி ஆகிலும் இந்த வேலியை உடைத்து விட முடியுமோ என்று சொல்லி மோதி பார்க்கிற அளவிற்கு இங்க சத்துரு ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை பண்ணிட்டு அவனே தேவ சமூகத்துல போய் சாட்சி கொடுக்கிறான், நீ அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறேன். இதுதாங்க உங்களை பற்றி என்ன பற்றியும் பிசாசு சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? நீங்க அவனை சுற்றிலும் அவனுக்கு வீட்டை சுற்றிலும் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. இதுதான் சத்துரு நம்மளை பற்றி சொல்ற சாட்சி. நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்யறோம்? பயந்து போயிடுறோம். சூழ்நிலை நமக்கு பயத்தை கொண்டு வருது இல்லையா? ஆனா அந்த நேரத்துல சத்துரு நம்மளை குறிச்சு என்ன சாட்சி சொல்றான் பாருங்க. நான் போய் பார்த்தேன்னா அந்த வீட்டுல என்ன இருந்தது? ஃபுல்லா வேலி இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வீட்டை சுற்றிலும் தேவ பிரசன்னத்தினால தேவன் ஒரு பெரிய வேலியை வச்சிருக்கிறார். விசுவாசிக்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சுற்றிலும் என் வீட்டை சுற்றிலும் எப்படி யோபுவை சுற்றிலும் ஒரு வேலியை வச்சிருந்தாரோ அப்படி ஒரு பெரிய வேலிய கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா பாருங்க, சத்துரு பாருங்க, யோபு ஆண்டவர் சொல்றாரு, அவனை உச்சி சாட்சி கொடுக்கிறாரு. இந்த சாட்சியெல்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கிறான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறான். அவன்டவரே சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண்ணை வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இவன் என்ன பண்ணிக்கிறான்? சாத்தான் போய் கண்ணு வச்சிருக்கிறான். கண்ணு வச்சது மாத்திரம் கிடையாது, அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வரை தொடங்க ட்ரை பண்ணியிருக்கிறான் இல்லையா? அவனோட ப்ராப்பர்ட்டிஸை தொடர்ந்து ட்ரை பண்ணியிருக்கிறான். அவன் ஒன்னும் முடியாதனால யோபுவை வீட்டை விட்டுட்டு திரும்பி வந்துட்டான். அல்லேலூயா. சத்ரு அநேக நேரங்கள் நம்மளோட குடும்பங்களை தொட முயற்சிக்கிறான். இன்றைக்கு வரை தொட முடியாத காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேல, நம்ம வீட்டை சுற்றிலும், நம்மளோட குடும்பத்தை சுற்றி, நம்மளோட பிள்ளைகளை சுற்றி இருக்கிறதுனாலதான் எவ்வளவோ முட்டி மோதி பார்க்கிறான், எவ்வளவோ வலைகளை விரிக்கிறான், எவ்வளவோ கண்ணிகளை விரிக்கிறான். நமக்கு விரிக்கிறான், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரிக்கிறான், நம்முடைய குடும்பத்துல விரிக்கிறான், பெற்றோருக்கு விரிக்கிறான், எப்படியோ விரிக்கிறான். ஒரு இடத்திலையும் வேதம் சொல்லுகிறது, கண்ணி தரித்தது நாம் தப்பினோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா என்ன சுற்றிலும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. இதை ஒருபொழுதும் மறந்துடக்கூடாது. ஒண்ணு, உங்க வீட்டை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்குது. 2, உங்க வீட்டை சுற்றிலும் பிரசனம் வேலியை போல சூழ்ந்திருக்கிறது. தேவ பிரசனம் வேலியை போல சூழ்ந்திருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் சூழ்ந்திருக்கு. இது 2 எங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்திட்டு வர நேரம் இந்த ஆக்டிவேஷன் அங்க ஆகுது. இது எங்க ஆக்டிவேட் ஆகுதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகுது. எப்படி ஆக்டிவேட் ஆகுது? அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் சூழ்ந்து கொள்கிறாரு. இந்த ராத்திரி நேரம் இவங்க 2 பேரும் சேரக்கூடாதபடிக்கு ஒருத்தருக்கு இருட்டா இருக்கு, இன்னொருத்தருக்கு வெளிச்சமா இருக்குது. பாருங்க எப்படி தேவன் ஞானமாய் தம்முடைய ஜனத்தை காப்பாற்ற பாருங்க. 6 லட்சம் புருஷர்கள் அந்த வனாந்திரத்துல ஓடுறாங்க. பார்வோனுடைய ரதங்கள் ஓடி அவளை அழித்து போடும்படி வனாந்திரத்துல தீவிரமாய் ஓடி வருகிற ஒரு பெரிய ஓட்டத்தை பார்க்கிறோம். ஆனா பாருங்க, அந்த அக்கினி ஸ்தம்பத்தை வச்சு ஒருத்தருக்கு வெளிச்சத்தை கொண்டு பண்றாரு, ஒருத்தருக்கு இருளை கொண்டு வர்றாரு. கடைசி வரையிலும் அவர்களால இந்த ஜனங்களை தொடக்கூடாத அளவிற்கு கர்த்தருடைய பிரசன்னத்தினால் அவளை பாதுகாத்துக் கொண்டார். அதனால மோசே தைரியமா சொன்னார், ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லைன்னா மட்டும் என்ன செய்யுங்க, எங்களை விட்டுறாதுங்க. ஏன்னா உங்க பிரச்சனை நாங்க எதனால நாங்க உங்களுடைய ஜனம்னு தெரியும். உங்களுடைய பிரச்சனை எங்க கூட வர்றதுனாலதான் நாங்க உங்களுடைய ஜனம், வேற எதுனாலே அல்ல இல்லையா? நாங்க விடுதலை இயக்கப்பட்டதுனால ஒண்ணும் கிடையாது. உங்க பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நாங்க உங்களுடைய ஜனம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஆண்டவரே ஒரு பொழுதும் உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு எங்களை என்ன செய்றாங்க, விலக செய்கிறாங்க. இதுதான் யோபுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய Z+ பாதுகாப்பு. Z+ பாதுகாப்பு எல்லா இடத்திலையும். அந்த ஊட்சு தேசத்துல எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்தாங்க, எத்தனையோ பிரபுக்கள் வாழ்ந்தாங்க, எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. ஆனா யாருக்கும் இராணுவத்திலிருந்து கூட கிடைக்க கூடாத அளவிற்கு ஒரு பெரிய பாதுகாப்பா என் தேவன் அவருடைய பிரசன்னத்தினால தம்முடைய ஜனத்தை சூழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுவை சூழ்ந்தது போல கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் நம்முடைய பிள்ளைகளையும் இந்த நாட்கள்ல நிச்சயமா சூழ்ந்திருக்கிறார். அதான் ஒரு பெரிய பர்வதமா நமக்கு முன்ன நிற்கும். ஆனா ஒரு நாளும் வேற விதமான சிந்தனைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. நம்ம ஒரே விசுவாசம் என்னன்னா, நாம் அவருடைய ஜனம், அவர் என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். பர்வதங்கள் ஒருவேளை விலகி போகும், மலைகள் ஒருவேளை விலகி போகும், ஆனா அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை என்கிற அந்த அக்கினி சுவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகவே விலகாது. உலகம் 1000 காரியம் சொல்லும். உலகத்துல அது நடக்க போகுது, இப்படி நடக்க போகும், இப்படி தீமை வரும், உலகத்துல இப்படி சம்பவம். இது ஒண்ணும் எனக்கு பயம் இல்லை. அவருடைய ஜனமாய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்துக்கிறார். எந்த இடத்துலையும் அவரை அல்லாமலே வேற ஒரு பாதுகாப்பு இந்த பூமியில எனக்கு யாரும் தரவே முடியாது, யாரும் தரவே முடியாது. இந்த உலகத்துல அவரே என் பாதுகாப்பு, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் ஜீவன் என்று சொல்லி தாவீது பாடுவதற்கு காரணமும் இதுதான்.
அந்த காரணத்தை தான் யோபுடைய வாழ்க்கையை கொண்டு வைக்கிறாரு. யோபுவை நம்ம வாசிக்கிறது மாத்திரமல்ல, யோபுடைய சரித்திரம் இந்த வசனத்தை 125வது சங்கீதம் 2வது வசனத்தை படிக்கும்போது நம்முடைய முன்னாடி வரணும். பர்வதங்கள் எப்படி சுற்றி இருக்குதோ அதுபோல யோபுவை சுற்றிலும் கர்த்தர் இருந்தா என் குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணுமே என்னை சேதப்படுத்த முடியாது என்கிற பெரிய ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ள வைப்பாராக. அடுத்த பாருங்க, 3வது என்னன்னா சத்திய கேடகம். அந்த சுவருக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. முதலாவது அக்கினி மதிலாக இருக்கிறார், 2வது பிரசனைங்கிற வேலினால் நம்மை அடைத்திருக்கிறார், 3வது பாத்தீங்கன்னா கேடகம். அது என்ன கேடகம் பாத்தீங்கன்னா 3வது சங்கீதம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 3வது சங்கீதம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துற மாதிரி. இந்த கேடகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 91வது சங்கீதத்துல இருக்கிறா, உம்முடைய சத்தியம் எனக்கு பரிசையும் எனக்கு கேடகமுமாக இருக்கும். இப்ப வார்த்தை உள்ள வந்துருச்சா? இப்ப வார்த்தைங்கிறது ஒரு அக்கினி மதிலுக்கு உள்ள ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு. எது அப்படின்னா அவருடைய சத்தியம், சத்திய வசனமாகிய அவருடைய வார்த்தை தான் இங்க பர்வதம் மாதிரி இருக்குது. இது எல்லாம் தான் எருசலேம் என்கிற நகரத்தை சூழ்ந்திருப்பது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளையாகிய என்னையும் தம்முடைய ஜனத்தையும் சூழ்ந்திருக்கிறதே. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். அப்ப என்ன வராது? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இவன் உன் பக்கத்துல 1000 பேர் வரட்டும், உன் வலதுபுறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் வர்ணிக்கான். இந்த கேடகம் எப்படி பாக்குற பாருங்க. இதுல பெரிய ரகசியமே இருக்குது. நீ தான் அது இப்பதான் நான் அவளோட இன்ட்ரோடக்ஷன் உள்ள போயிட்டு இருக்கிறேன். இதோட ரகசியமே வேற. இவன் பரிசயமும் கேடகமுமா அவரோட வார்த்தை இருக்குது இல்லையா? வார்த்தை வச்சிருக்கிறதுனால இப்போ இந்த பயங்கரம், இரவில் ஒரு பயங்கரம் வருது இல்லையா? இந்த பயங்கரம் என்ன நெருக்குது? நான் போகிற இடத்துல ஒரு பயங்கரம் உண்டாகுது. இந்த பூமியில பயங்கரம் இருக்குதானே? இந்த பயங்கரம் என்னை பார்க்கும் பொழுது எல்லாரையும் தொட முடியுது, ஒரே ஒருத்தரை மட்டும் தொட முடியல. அது யாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சத்தியத்தினால அடைக்கப்பட்டுக்கிற என்ன. அதான் இங்க சாட்சி. அதான் இங்க பெரிய கிரேட் டெஸ்டிமனி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் தொடுறான் பிசாசு. அவன் இந்த பயங்கரம் முட்டி மோதுது, உலகத்துல பயங்கரம் வெகுவான் நெருக்குது. ஆனா என்ன பண்ணிருக்காரு பாருங்க, அவருடைய சத்தியம் எனக்கு பரிசு. அவருடைய வார்த்தைய நான் கேடகமா வச்சுட்டேன் அப்படின்னா, இரவில பயங்கரம் வந்தாலும் சரி, பகலில் அம்பு வந்தாலும் சரி, இருள் நடமாடும் கொள்ளை நானாலும் சரி, மத்தியானத்தில் பாழாக்க சங்காரத்துக்கு என்ன மாட்டா? பயப்பட மாட்டா. ஆமே. அது எப்ப உனக்கு பயம் வராதுன்னா, அவர் பர்வதம் போல ஒன்னு சுற்றிலும் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள இருந்தாச்சுன்னா பயம் வராது. அவருடைய சத்தியம் தான் எனக்கு பரிசையும் கேடகம்னு பாத்துட்டீங்கன்னா இந்த பயம் எனக்குள்ள என்ன செய்யாது? வரவே வராது. இல்லையா? கத்த கிருபையாய், எவ்வளவு கிருபையாய் நமக்கு முன்குறித்து நடத்துறான்னு பாருங்க. ஒரு வசனத்துக்குள்ள இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சுதான் லாக் பண்ணிருக்கிறார் இல்லையா? அவர் நம்மை சுற்றிலும் பர்வதமா இருக்கிற எங்க வசனத்துக்குள்ள எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காரு பாருங்க. அக்கினி சோரா இருக்கிறாரு, வார்த்தையாக இருக்கிறாரு, சத்தமாக இருக்கிறாரு, பிரசன்னமாக இருக்கிறாரு, அவரோட வல்லமையாக இருக்கிறாரு. இது எல்லாம் சுத்திதான். ஏன்னா இவ்வளவு தூரத்துல அவர் வச்சிருக்கிறனாலதான் பிசாசு இதுவரை நம்மளால தொடவே முடியல. அவனுக்கு அதிகாரமே நமக்குள்ள இல்ல. வேற எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டான். ஆனா தேவனுடைய ஜனங்களை மட்டும்தான் நினைச்ச முடியல, ஓபன் பண்ண முடியல. அப்போ அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடமாக மாற வேண்டும். சரியா? அது 3வது காரியம். 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 34வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 34:7 நானே வாசிக்கிறேன். சங்கீதம் 34வது சங்கீதம் 7வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். 4வது என்ன பண்றான்னு பாருங்க. அந்த அக்கினி மதிலுக்கு உள்ள யாரு நிக்கிறா? நம்மளை பாதுகாக்கிற யாரு இருக்கிறா? தூதர்கள் இருக்கிறாங்க. என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவன் என்ன பண்ணாங்க? என்ன தூக்கிட்டு போறாங்க. இங்க நான் யாருங்க? அவ்வளவு பெரிய விஐபியா? நான் அவ்வளவு பெரிய விஐபியாங்க இந்த உலகத்துல? ஒரு தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த உலகத்தை ஆளுகை செய்த ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் எழுதி வச்சிருக்கிற சத்தியத்தை பாருங்க. அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்ம வீட்டை சுற்றிலும் பாளையம் இறங்குறாராம். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் பாளையம் இறங்குற. இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு இருக்குதா? 24/7 பெரிய அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் தான் இப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுப்பாங்க. என்ன பாதுகாப்பு? 24/7 ஒரு போலீஸ்காரர் எப்பவும் துப்பாக்கியை தூக்கிட்டே இருப்பாரு. அது துப்பாக்கி ஒர்க் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த மனுஷன் தூங்குவானா முடிச்சிருப்பான் நமக்கு தெரியாது. ஆனா தேவன் யார அனுப்பியிருக்காருன்னா பரலோகத்திலிருந்து தூதர்களை
எனக்காக அனுப்பி என்ன வச்சிருக்காரு. இதை விட வேற என்ன பாதுகாப்பு எனக்கு வேணும் சொல்லுங்க? இதை விட இந்த உலகத்துல எந்த தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை எனக்கு தர முடியும்? அப்போ தேவன் 4 விதமான காரியமா எனக்குள்ள இருக்கிறார் பாருங்க. 1 அக்கினி மதிலாக இருக்கிறார் இல்லையா? 2 அவருடைய பிரசனம் என்கிற வேலினால் என்னை அடைத்து வைத்திருக்கிறார். 3 அவர் சத்திய வசனமாகிய கேடகத்தினால் என்னை சொல்லிருக்கிறார். 4 பாத்தீங்கன்னா தூதர்களை கொண்டு ஒரு பெரிய பாதுகாப்பு. இவன் பிசாசு பாக்குறான், உங்க குடும்பத்தை வச்சுக்கிட்டுங்களாமே, உங்க குடும்பத்துல இருக்கிறீங்க, நீங்க வேலை பார்க்க இடத்துல இருக்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க. பிசாசு அப்படியே இந்த உலகத்தை சூழ்ந்து வரக்கூடிய நேரத்துல எல்லாரையும் எளிதாக அவனால தொட முடியுது, எல்லாரையும் எளிதாக கடந்து போக முடியுது. ஆனா சில பேரை மட்டும் தொட முடியல. சில பேரை மட்டும் அவனால என்ன பண்ண முடியல? தொடவே முடியல. எவ்வளவோ முயற்சி செய்யறான். அங்கதான் இந்த வசனம் கிரியை செய்யுது. இந்த அக்கினி சுவரை அவர் எனக்கு எதிராக எழுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அக்கினி சுவர் எனக்கு எவ்வளவோ மோதி பார்க்கிறான், எவ்வளவோ முட்டி பார்க்கிறான். எல்லாரையும் நான் உடைச்சிடுறேன்னு, எல்லாருடைய விசுவாசத்தையும் உடைக்கிறேன், எல்லாருடைய ஜெபத்தை நான் முடிச்சு போட்டுறேன், எல்லாரையும் எப்படியாவது உலகத்துக்குள்ள கொண்டு வந்துடுறேன், எல்லாரும் என்னுடைய ராஜ்யத்துக்கு என்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆனா இந்த மகனை, இந்த மகளை, இந்த குடும்பத்தை மட்டும் என்ன தொட முடியல என்று சொல்லி சத்துரு அங்கலாய்த்து அவன் நொறுங்கி போவானே தவிர இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் உடைந்து போவான். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் உடைந்து போவான். ஒரு கல்லும் என்ன சேதப்படுத்தவே முடியாது. ஏன்னா நான் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நாட்டப்பட்டிருக்கிறேன். மோதுறான், ரொம்ப மோதுறான், என்னை நெருக்கிறான், கண்ணிகளை விரிக்கிறான், வலைகளை விரிக்கிறான். ஆனா ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் என்னை நடத்தி கொண்டு போகிறார். எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் வச்சுக்க பாருங்க. கவலைப்படாதுங்க. போகிற இடங்களெல்லாம் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்னா, நீங்க சொல்லணும், அக்கினி மதிலா பாதுகாப்பார். சரியா? தேவ பிரசன்னத்துக்குள்ள வச்சு உங்களை பாதுகாப்பார். அவரோட வார்த்தைக்கு உள்ள வச்சு உங்களை பாதுகாப்பார். தூதர்களை அனுப்பி உங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருப்பார். ஏமே ஒரு குறிப்பிட்ட அளவு பாதுகாப்பு தான் உலகம் தர முடியும். நீங்க போகிற பாதையில எந்த இடத்துல போனாலும், நீங்க வானத்துக்கு ஏறினாலும், பூமியின் தாழ்விடங்களில பள்ளத்தாக்குகளுக்குள்ள பாதாளத்துக்குள்ள கொண்டு போய் நீ உன் படுக்கையை போட்டாலும் சரி, அந்த இடத்திலையும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறதை நம்ம பார்க்க முடியும். இல்லையா? நான் இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்னும் சில விதமான காரியங்கள் என்ன உடைக்க ஆரம்பிச்சது. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய ஜனத்துக்கு இவ்வளவு பர்வதத்தை சுற்றி, ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன், உலகத்தை படைச்ச தேவன். இப்போ ஒரு இடத்துல மந்திரியா இருக்கிறவனாலே என்ன செய்ய முடியாது, ஒரு இடத்தையும் அவனால ஆளுகை செய்ய முடியாது. ஆனா பாருங்க, இந்த சர்வ உலகத்தையும் படைத்த ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு, நான் என்னுடைய ஜனத்தை சுற்றிலும் ஒரு பர்வதத்தை போல இருக்கிறேன். அப்படின்னா அதனால அவருக்கு என்ன பலன்? நான் என்னதான் ஆண்டவருக்கு செய்துட்டேன்? இப்ப என்ன இந்த பூமியில உயிரோட காப்பதற்கு நான் என்னதான் பண்ணிட்டேன்? நான் இன்னொரு வசனத்தை வாசித்தேன். 144வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அது இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 144வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் என் மேல நினைவா இருப்பதற்கும், கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் நினைப்பதற்கும் நான் எதுக்காவது ஒரு தகுதி உள்ளவனா? என்னால ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லையா? ராஜாதிராஜன், ஆதியும் அந்தமுமா இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். ஏதோ ஒரு கோல்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் சொல்ல பாருங்க, கர்த்தாவே, மனுஷனை நீ கவனிக்கிறதற்கும் இல்லையா, இந்த உலகத்துல மனுஷனை நீ கவனிக்கிறதற்கும் அவனை எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். எனக்கு புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க யாருக்கும் கொடுக்காத மிகப்பெரிய ரட்சிப்பை இந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்கக்கூடியாத ஒரு பெரிய பாதுகாப்பை நீங்க இந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்கீங்க. எதனால நீங்க இவ்வளவு பெரிய பாதுகாப்பை இந்த மனுஷனுக்கு கொடுக்குறீங்க? தாவீது மண்டைய பிச்சுக்கிறான். இப்ப எனக்குமே அது ரொம்ப ஆழமா நான் தியானிக்க எனக்கு முடியவே இல்லை. அப்புறம் திரும்ப நான் தாவீதை அவர்கிட்ட கேட்டேன், என்ன இவ்வளவு தூரம் பண்ணீங்க? அடுத்த 139வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்துக்கு நேரா கர்த்தர் என்னை அழைத்து வந்தார். அவன் யோசித்து மண்டையை பிச்சுக்கிட்டு அவனே ஒரு வசனத்தை ஆவியனுடைய உந்துதலின்படி எழுதான்னு பாருங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயரமுமா இருக்கு. உலகத்துல எவ்வளவோ காரியத்தை யோசித்து பாக்குறேன். ராஜ்ய பாரத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டேன். யுத்தத்துல கர்த்தர் கூட இருந்தார், எல்லாமே சரிதான். ஆனா சில காரியத்தை மாத்திரம் இல்லையா, அவர் 7வது சங்கீதம் சொல்றாரு, மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். தேவதூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர், ஆனாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லி எழுதுறவன் தான் 144 சொல்றாரு, கர்த்தாவே, நீ மனுஷனை எண்ணுகிறதற்கும்
அவனை நினைப்பதற்கு அவன் ஏமாத்திரம். இவன் இதையே தேவ சமூகத்துல தன்னை பார்க்கிறான். அவன் ஆற்றிடையனாய் வாழ்ந்திருக்கிறான். ஆடுகள் மத்தியிலே வாழ்ந்த அவனை கர்த்தர் அவனை தூக்கி கொண்டு இஸ்ரவேலுடைய ராஜாவை வைக்கிறாரு. அவ்வளவு யுத்த வீரர்கள், சாமர்த்தியம் உள்ளவர்கள், யுத்தத்துல பழக்கப்பட்டவர்களாலும் ஜெயிக்க முடியாத ஒரு கோலியாத் என்கிற ஒரு பெரிய பெலிஸ்தியனை அவன் தேவனுடைய பலத்தினால ஜெயிக்கிறான். அவன் ராஜ்ய பாரத்துல உயர்ந்தவனா காணப்படுகிறான். எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவன் உயர்த்தி பார்க்கிறாரு. யாரெல்லாம் அவனை வெறுத்தாங்களோ, அவன் தாயின் தகப்பனும் கூட அவனை கைவிட்டுட்டாங்க. அதான் சொல்றாங்க, என் தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்கிற ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய விசுவாசத்தோடு ஆதங்கத்தோடு கூட ஓடின ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்துல விழுந்து கிடந்து கண்ணீரோடு கேட்கிற ஒரே காரியம், ஆண்டவரே நீர் என்னை நினைப்பதற்கும் நீர் என்னை விசாரிப்பதற்கும் நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. ஒரு தெய்வ மனுஷனுடைய கதறலுங்க, ஒரு தெய்வ மனுஷனுடைய இருதயத்தினுடைய ஓகலம் தான் ஆண்டவர் இங்க எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் அந்த வாசிக்கவங்களோட இருதயத்தின் உணர்வை புரிந்த முடியாது. ஆண்டவரே நான் என்ன நினைச்சீங்க, நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் எவ்வளவு உலகத்துக்காக வாழ்ந்திருக்கிறேன், உலகத்துடைய காரியங்களே நான் முங்கி இருந்தேன், உண்மை விட்டு தூரமா இருந்தேன், என்னால ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு இல்லை. ஆனால நீ ஒவ்வொரு நாளும் என்னையும் என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நினைச்சிட்டு என்ன பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே, நாங்க ஏமாத்துறோம். இததான் ராஜாக்களை சொல்லும் பொழுது, நீர் என்னை நடத்தி வந்ததற்கு, இதுவரை நடத்தி வந்ததற்கு நானும் என் குடும்பமும் ஏமாத்துறோம். ஏன் அப்படின்னா, காலையில பூத்து மாலையில அறுப்புண்டு போகிற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த காலையில இருந்தா சாயங்காலம் பார்க்க முடியல, சாயங்காலம் இருக்கிறவன காலையில பார்க்க முடியல, காலையில வர்றவன் ஈவினிங் போயிடுறான், ஈவினிங் இருக்கிறவன் காலையில போயிடறான். அப்படி ஒரு புல்லை போல 91வது சங்கீதத்தை சொல்ல போல சொன்னார் இல்லையா, எங்க நாட்கள் எல்லாம் ஒரு புகையை போல நாங்க கழித்து போட்டோம், காலையிலே பூத்து மாலையிலே அறுப்புண்டு போகிற ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிற இந்த ஜனத்துக்கு ஆண்டவரே நீர் பர்வதங்களை போல பாதுகாவல் உள்ள தேவனா இருக்கிறீர். அவனுக்கா நீங்க அக்கினி மதில் வச்சிருக்கிறீர், அவனுக்கா உங்களுடைய பிரசனத்தினால சூழ்ந்து இருக்கிறீர் இல்லையா. ஆண்டு இவ்வளவு தூரம் அந்த ஜனங்கள் அக்கினி ஸ்தம்பத்துல மேக ஸ்தம்பத்துல நடத்திட்டு வந்து ஆண்டு ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது ஜனங்கள் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள்னு சொல்றாரு. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற ஜனங்களை அந்த பார்வனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கி நான் கொண்டு வந்தேன். இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, வாயினால என்னை ஆராதிக்கிறாங்க, அவருடைய இருதயம் தூரமா இருக்கிறது, இவங்கெல்லாம் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிடறாரு. இதை எல்லாத்தையும் உணர்ந்துதான் தாவீது தெய்வ சமுத்திரம் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே நீங்கள் என்னை நினைப்பதற்கு நாங்கள் ஏமாத்துறோம். இந்த கேள்விதான் சபைக்கு முன்னாடி வைக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை நினைப்பதற்கு நம்ம ஏமாத்துறோம். யோசித்து பாருங்க, இந்த அறிவு நமக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கும். இது ஒரு எட்டாத ஒரு உயரமா இருக்கு. இதை நான் எப்படிதான் யோசித்து பார்த்தாலும் என்னால முடியவே இல்லை. அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ந்து பார்க்கிறான். அதுதான் அந்த 139 சங்கீதத்துல ஒவ்வொரு வசனம் பை வசனமா அவன் ஆராயிடம் பாருங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளவு கண்ணீரோட இருக்கிறேன், நான் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறேன், எவ்வளவு பாடுகளோடு இருக்கிறேன்னு இந்த உலகத்துல என்ன யாரும் அறிஞ்சவங்க கிடையாது. என்னை காயப்படுத்துறவங்க தான் அதிகம், என்னை கஷ்டப்படுத்துறவங்க தான் அதிகம். ஆனா நீங்க மட்டும்தான் என்னை ஆராய்ந்து என்னை அறிந்திருக்கிறேன். ஏன்னா உலகத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் நினைச்சு ஆராய்ந்து அறிய முடியாது. அவனுடைய நன்மைகள்ல தான் பங்கு பெறுவானே தவிர ஒரு பொழுதும் தீமைகளில ஒரு மனுஷனும் பங்கு பெற முடியாது, கஷ்டங்கள்ல ஒரு மனுஷனும் பங்கு பெறவே முடியாது. ஆனா என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உன் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கர்த்தர் ஒன்னு ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உலகம் ஒருவேளை ஆராயாம இருக்கலாம், உலகம் ஒருவேளை ஒன்னு அறிந்து கொள்ளாம இருக்கலாம், உலகத்தில் உள்ள ஜனங்கள் உன்னை அறிந்து கொள்ளாம இருக்கலாம், உலகத்தில் உள்ள மக்கள் உன்னை அறிந்து கொள்ளாம இருக்கலாம், கூட இருக்கிறவங்களே ஒன்னு அறிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா ஒன்று மட்டும் நீங்க கவலைப்படாதுங்க, கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்து அவருடைய சமூகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆராய்ந்து அறிந்தவருடைய சமூகத்துல வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் எழுதாரு பாருங்க, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் ஒவ்வொரு நாள் எங்க உட்கார்றேன் எங்க எழும்புறேன் என்பது ஏற்கனவே சபைக்கு சொல்லி அது யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்துல யாரும் நான் உட்கார்றது எழும்புறதெல்லாம் தெரியாது. ஆனா கர்த்தர் பாருங்க, சில நேரங்களில் நான் உட்கார்ந்து நம்மளால நினைச்ச முடியல, எழும்ப முடியல, கால் வலிக்குது, இடுப்பு கட்டு பிடிச்சிருக்குது, கையை எடுத்து எழும்ப முடியல, யாராவது ஒரு ஆள் உதவிக்கு வரணும். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறா. நீ எங்க உட்கார்ந்து இருக்கிறா, நீ எங்க எழும்புகிறா, எழும்ப முடியாதபடிக்கு உன்னுடைய நரம்புகள்ல எலும்புகள்ல உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் ஒருவேளை நீ வேற யாருக்கும் சொல்ல முடியாம இருந்தாலும் கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். கர்த்தர் இதுதாங்க ஒரு மனுஷனை சுற்றிலும் பர்வதம் போல தேவன் சூழ்ந்திருக்கிறது. ஏதோ ஒரு வார்த்தைக்காக தேவன் எழுதி நமக்கு தரவில்லை, ஒரு வாழ்க்கையாக நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த விசுவாசிக்கிறவனுக்கு இது புரியும். என்னுடைய இருக்குதலையும் என்னுடைய உட்கார்ந்து இருக்குதலையும் என் நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்தார். நான் நினைக்கிற நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமும் தெரியும்.
என் கஷ்டத்தை என் மனைவி இடத்துலயோ என் புருஷன் இடத்துலயோ பிள்ளை இடத்துல போய் நான் பகிர்ந்து கொள்ளவே முடியாது. என் நினைவுகள் இதெல்லாமோ சொல்லுது. இரவு நேரங்கள்ல தூங்குவதற்கு முடியாது. எவ்வளவோ நினைவுகள் என்னை சுற்றிலும் வருகிறது. ஆனா எனக்கு தெரியும், அவர் என்னுடைய நினைவுகளை அறிவார். என்னுடைய கண்ணீரை கர்த்தர் அறிவார். என் நினைவுகளை அறிவார். நான் ஒரு மனுஷன் தாங்க. எதற்காக அவர் அதை அறிய வேண்டும்? கால் எழுப்பு மால் எழுப்புகிற ஒரு மனுஷனுக்கு ஏன் அறியணும் அப்படின்னா, அவர் பெரிய ஒரு கிருபை நம்ம வச்சிருக்கார். அடுத்தது பாருங்க, 3வது வசனம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். இதான் அந்த சுற்றிலும் இருக்கிறதானா. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும், சில நேரங்கள் நம்ம ஒரு இடத்துல படுத்திருப்போம். நம்ம தனியா படுத்திருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கும் இல்லையா? நம்ம நடக்கிற பாதையில தனியா நடக்கிற மாதிரி இருக்கும். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு சிந்தைகளோடு. சில நம்ம குடும்பமாவே 4 பேரோ 5 பேரோ நம்ம குடும்பமா போறோம். தனியா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கும். நான் ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, நாங்க குடும்பமா போறோம், தனியா ஒரு குடும்பமா தான் இருக்கிறோம். ஆனா எங்களை சுற்றி நீங்க சூழ்ந்திருக்கிறீங்க. அது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு தேவன் உங்களை சுற்றிலும் இருக்கிறார். ஒரு தேவன் உங்களுக்கு சபைக்கு நான் தெளிவா சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு. வரப்போகிற ஆபத்துகளுக்கு நீ பயப்படாத. வரப்போற திகிலுக்கு நீ பயப்படாத. நீ கண்ணை மூடிப்பார். உன்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை வசனங்கள் உனக்கு காண்பிக்கும். அக்கினி மதில்கள் உனக்கு சுற்றிலும் இருக்கிறதை கர்த்தர் காண்பிப்பார். தேவ பிரசன்னத்தினால உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ நடக்கிறதையும் படுக்கிறதையும், நீ தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து நீ அழுதுட்டு, நீ தனியா ஒரு இடத்துல நடந்துட்டு, ஐயோ எதிர்காலத்தை குறிச்சு பிள்ளைகளை நினைச்சு ஏதாவது நீ நினைச்சிருந்தாலும் கவலைப்படாத. ஒரு தேவனுடைய பெரிய ஒரு சூழல், ஒரு பாளையம் இறங்குதல், அதை நம்மை சுற்றி இருக்குது. அது பாருங்க, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். தாவீது சொல்றாரு, நான் எங்க போறேன் வாரேங்கிறத யாருக்குமே நினைச்சு தெரியாது. ஆனா என் வழிகள் எல்லாம் என் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. என் வழிகள் எல்லாம் என் தேவனுக்கு தெரியும். என் பாதைகள் எல்லாம் தெரியும் இல்லையா? என் பாதைகள் எல்லாம் அவர் செவ்வையாக்குகிறார். என் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். நான் ஒருவேளை நினைச்சேன், நான் ரட்சிக்கப்பட்டனாலதான், ஒருவேளை தேவனுடைய பிள்ளையா மாறினனாலதான் இது எல்லாம் எனக்கு சம்பவிக்குதோ அப்படின்னு தாவீதுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நான் ஒரு ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்தனால அப்படினாலதான் ஆண்டவர் என்ன இப்படி பாதுகாக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு. அடுத்தது ஆவியானவர் அடுத்தது அடிக்கிறார் பாருங்க. இல்லப்பா, உன் நாவில சொல் பிரவாதக்கு முன்பதாகவே இல்லையா, உன் தாயின் வயிற்றில நீ உருவதற்கு முன்பதாகவே உன்னை மட்டுமல்ல உன் தாயையும் கண்டெடுத்த தேவன். ஹல்லேலூயா. எப்படி எப்படி சூழ்ந்திருக்கிறார் பாருங்க. இது ஏன் எனக்கு கிடைக்கணும்? இதனால எனக்கு என்ன லாபம், அவருக்கு என்ன லாபம்? ஏன் சூழ்ந்திருக்கிறாரு? ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னால இல்லைங்க. என் நாவில சொல் பிரவாதத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். அடுத்தது, முற்பிறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல வைக்கிறேன். முன்னாடி போனாலும் நீங்க இருக்கிறீங்க, பின்னாடி வந்தாலும் இருக்கிறீங்க, வலது பக்கம் இருந்தாலும் நீங்க இருக்கிறீங்க, இடது பக்கம் இருந்தாலும். இப்ப இந்த வசனத்தோட நிறைவு உங்களுக்கு புரியும். பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றி இருக்குதோ அப்படி முன்னும் பின்னும் என்னை நெருக்கி நெருக்கி கர்த்தர் ஏவுகிறார். ஹல்லேலூயா. உங்க முன்னாடி யாரும் இல்லாம கூட இருக்கலாம், உங்க பின்னாடி யாரும் இல்லாம இருக்கலாம், வலது பக்கம் யாரும் இல்லாம இருக்கலாம், இடது பக்கம் யாரும் இல்லாம இருக்கலாம். ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ தனிமை அல்ல, நீ தனிமையாக அழைக்கப்பட்டவள் அல்ல. உன் நாவில் சொல் பிரவாதக்கு என்பதாகவே, கருவில் நீ தோன்றுவதற்கு என்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கும் உனக்கு பாதுகாவலாய், உனக்கு மாத்திரமல்ல உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன்னை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது ராஜாவை வச்சு ஒரு பெரிய சத்தியத்தை அவர் சபைக்கு முன்ன வைக்கிறார். இந்த நாட்கள், இக்கட்டு நாட்கள் எவ்வளவு நாள் போகும்னு தெரியாது, எவ்வளவு இக்கட்டுல போய் முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் நம்மை சுற்றிலும் பர்வதம் போல இருப்பார். நம்மை சுற்றிலும் பர்வதங்கள் போல இருப்பார். நம்மை சுற்றிலும் பர்வதங்கள் போல இருப்பார். அக்கினி மதிலாக இருப்பார். ஜெபிங்க, ஆண்டவரே அக்கினி மதிலாக எங்களை சுற்றிலும் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. உம்முடைய வசனம் என்கிற கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. தூதர்கள் எங்களை பாதுகாப்பார்களாக. அப்படி சொல்லி பாருங்க. அதை சொல்லிக்கிட்டு யோசித்து பாருங்க. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத. ஏன்னா எங்க அப்பா கூட என்ன அப்படி பார்க்கல, எங்க அம்மா கூட பார்க்கல, என் மனைவி கூட பார்க்கல, என் பிள்ளைகள் கூட பார்க்கல. ஆனா அவர் என்ன பார்க்கிறாருன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க, கேருபீன்கள் சேராபீன்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ மெப்பிதாக்கள், எத்தனையோ பேரோ இருக்கிறாங்க. ஆனா யாருக்கும் அவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை தரல. கர்த்தர் பூமியில எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தந்திருக்கிறாருன்னா, இந்த ஆச்சரியம் எனக்கு அறிவு கேட்டவே இல்லைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் செய்வேன், ஒவ்வொரு நாளும் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு நான் தேவ சமூகத்தில், ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிறேன் என்கிற உணர்வோடு கூட வாழும்படிதான்
கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல அவருக்காக வாழும்படி, அவருக்காக அவருடைய ஜனமாக வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் எழுத காரியம். அடுத்த 7வது வசனத்துல பாருங்க, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். ஒரு இடமும் நம்ம ஓட முடியாது. உலகத்துல ஒரு இடமும் நமக்கு பாதுகாப்பா இருக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு இடமும் அடைக்கலமா இருக்க முடியாது, கேடகமா இருக்க முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், அந்த அக்கினி மதிலுக்கு உள்ள யார் மறைக்கப்படுகிறாங்களோ, அந்த பர்வதமாக யார் தேவன் யாரை சுற்றிலும் பர்வதமா இருக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் கடைசி நாட்கள்ல கர்த்தருக்காய் பாதுகாக்க முடியும். யாருக்கு அவர் காவலாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தம்முடைய ஜனத்துக்காக அவர் பாதுகாவலா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களையும், குடும்பங்களையும், பிள்ளைகளையும், சபையையும் நம்மை நடத்துவாராக. கவலைப்படாதுங்க, நீங்க தனியாக இல்லை. இந்த அறிவு நமக்கு ஆச்சரியம். இது எட்டாத உயரம். ஏன் அப்படின்னா, என் உட்கார்தல், எழுந்திருக்கல், நடத்தல், போக்கு வரத்து எல்லாத்திலையும் அவர் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறார். அவருடைய வசனம் என் கூட இருக்குது, அவருடைய வார்த்தை என் கூட இருக்குது, அவருடைய பிரச்சனை என் கூட இருக்குது, அவருடைய தூதர்கள் என் கூட இருக்கிறாங்க. இந்த உலகத்துல யாரும் கிடைக்க கூடாத ஒரு பெரிய பாதுகாப்ப கர்த்தர் நமக்கும் சபைக்கும் கிருபையாய் தந்திருக்கிறார். அப்படி இருக்கிற கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த வார்த்தை கர்த்தர் என் கூட தான் பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயரமுமா இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை நீர் நினைப்பதற்கும் மனுஷனை நீர் விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, கடைசி வரையில் நாங்க தேவனுக்கு பிரியமாய் வாழ, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, கடைசி வரையிலும் கர்த்தருக்காக வாழ, கடைசி வரையிலும் தேவனுடைய ஜனமாய் வாழ்ந்து விட, இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அவர் நமக்கு தரும் பொழுது நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம இந்த பாதுகாப்பு அவர்கிட்ட கேட்கவே இல்ல, இந்த பாதுகாப்பை நம்ம ஜெபித்ததே இல்ல. ஆனா இவ்வளவு பெரிய பாதுகாப்பு தரும் பொழுது அந்த தேவனுடைய சமுத்திரம் எவ்வளவு பயத்தோட, நடுக்கத்தோட, எவ்வளவு நன்றி உள்ள உணர்வோட கூட நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அந்த ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும். இதுக்கு ஈடா என்ன கொடுக்க முடியும்? இதுக்கு ஈடா என்ன தர முடியும்? ஆண்டவரே, நான் என்ன தருவோம்ப்பா இதுக்கு ஈடாய்? இதுக்கு ஈடா என்ன தருவேன் ஆண்டவரே? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து இந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே, எங்களையே குடும்பமாய் தரு ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. பர்வதம் போல எங்களை சூழ்ந்திருக்கிறீங்க. அந்த அக்கினி மதிலுக்காக ஸ்தோத்திரப்பா, உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவதூதருடைய எங்களை பாதுகாப்புக்காக நன்றி ராஜா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆயத்தனை அன்பு என்மேல், ஆயத்தனை பாசம் என்மேல், ஆயத்தனை அன்பு என்மேல், ஆயத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? எது சொல்ல முடியும்? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே.
கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? ஓ, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 கிருபையுள்ள ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவரே, மனுஷரை நினைப்பதற்கு மனுஷகுமாரை விசாரிப்பதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல எங்களை குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சபையும் இவ்வளவாய் நினைவு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இவ்வளவு பெரிய பாதுகாப்பை எங்களுக்கு வேதத்துல வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. வேதத்தின் மகத்துவங்கள் எல்லாம் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீங்கப்பா. இதை போல ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த பூமியில யாருக்குமே இல்ல ஆண்டவரே. அவ்வளவு பெரிய மேலான பாதுகாப்பை எங்களுக்காக எழுதி தந்ததற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே, இந்த நாட்கள் எல்லாம் நாங்க மிகவும் கடினமான சூழ்நிலையில தான் போயிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் சொல்றது போல, அப்பா தேவனுடைய செயல் இல்லாம ஊரில் தீங்குண்டாகுமோ? ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவே, இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த வசனங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் மத்தியிலையும் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாவலா இருக்கிறீர் என்று சொல்லி எங்க சபை மீது அன்பு வச்சு இந்த வார்த்தையை நீங்க பேசி இருக்கிறீங்களா ஆண்டவரே. சபையை பாதுகாப்பேன், குடும்பத்தை பாதுகாப்பேன், ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினது போல ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். இந்த வசனத்தினா அப்பா சபையின் மீது விதைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாரும் சபைக்கு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவளுக்கு பாதுகாவலாய் மாறட்டும், ஒரு அக்கினி மதிலாய் ஸ்தம்பமாய் மாறிவிடட்டும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு வார்த்தை பெரிய ஒரு அரணா இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளுங்க, வார்த்தையினால சூழ்ந்து கொள்ளுங்க. வீட்டை சுற்றி தேவதூதர்கள் பெரிய ஒரு பாதுகாப்பை ஒவ்வொரு குடும்பத்துக்குள் வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். மனதில் இருக்கிற பயங்கள் ஆண்டவரே, மனதில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் காரியங்களையும் எடுத்து போடுங்கப்பா. குடும்பத்தை குறிச்சு ஆண்டவரே, தூர தேசத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளை குறிச்சு, வேலையை குறிச்சு, நடக்கிற சம்பவங்களாம் குறிச்சு பெரிய பயங்கள் திகழ்கள் எல்லாம் எங்களை சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தந்து ஆண்டவரே, ஒரு பெரிய கிருபை இரக்கத்தை பாராட்டி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட சமாதானத்தை வைக்கிற ஆண்டவரே. நீ உலகத்துல தந்த சமாதானத்தை வைக்கிறேன். மகேஷ் அண்ணனுக்காக, செல்விக்காக, நிரஞ்சனுக்காக அந்த குடும்பத்தின் மீது ஒரு பெரிய சமாதானத்தை கத்த வைக்கிற ஆண்டவரே. ஒரு பெரிய பாதுகாவல் பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபைகளை சூழ்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. டேட்டனருக்காக ஆண்டவரை சோத்திரம், மாலியக்காவுக்காக ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக சோத்திரம். ஒரு விசேஷித்த பாதுகாவல், வேலைக்கு போகும்பொழுது வரும்பொழுது வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாவல் இருக்கு ஆண்டவரே. பால் பார்ப்பதற்காக ஆண்டவரை, வயபடி சிசுக்காக, ஹெப்சி வகர்னாவுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சுற்றிலும் பாலை இறங்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு விசேஷித்த பாதுகாவல அப்பா பிரசன்னத்தினால் அப்படி பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. அண்ணனுக்காக, ஷீலாக்காவுக்காக, தம்பி நிதினுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விசேஷித்த பாதுகாவல் உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபைகளை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. இரத்த கொண்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். ஜானனாவுக்காக, நவனிதாக்காவுக்காக, ஸ்டீவுக்காக, ஜெனிக்காக பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கட்டும். மேலிடைந்து பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அக்கினி மதிலாய் பிள்ளைகளை சூழ்ந்திருங்கப்பா. எல்லாவற்றிலும் கர்த்தர் பலன் ஆண்டவரை சுற்றிலும் இருக்கிறாங்க. உணர்வோடு பிள்ளைகள் நடக்க கத்த கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்படி தம்பி ஜூடுக்காக, ரூபிக்காக ஸ்தோத்திரம். மகனை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. வேலை நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் பிரயாணப்படுவதை கர்த்தர் அறிவீர். வேலையின் சூழ்நிலை எல்லாம் நீங்கள் அறிவீர் ஆண்டவரே. எந்த இடத்தில் நடந்தாலும் கர்த்தர் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவனுடைய வேலையிலையும், வேலை செய்த இடங்களிலையும், எல்லா இடத்திலையும் அவனை சுற்றி ஒரு பெரிய பாதுகாவல் மகனுக்கு உண்டாயிருக்கும்படியாய் அவனை ஆண்டவரை ஆஸ்வதிக்கிற கர்த்தாவே கிருபைகளுக்குள்ள மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
பிரதற்காக, அஜிதா சிஸ்டருக்காக, ஜெரித்துக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆஸ்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனை குறித்த பாரம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது ஆண்டவரே. அதெல்லாம் மாற்றி போட்டு ஒரு பெரிய சமாதானத்தை தேசத்துல கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கும்படியாக, ஒரு பெரிய பாதுகாவல் குடும்பத்துக்குள்ள காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹரிதாஸ் பிரதற்காக, சந்திராக்காவுக்காக, சிமிக்காக, நீஜாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பர்வதங்களை போல பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டு சமாதானமாய் உடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லுங்க ஜெபிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரம். அப்படியே மணிகண்டன் பிரதற்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விசேஷித்த பாதுகாவல் அவளுக்கு இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குமாரனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபைகளுக்குள்ள மறைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மணி பிரதற்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபைகளுக்குள் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வசனத்தை சபைக்கு சொன்னீங்க சொல்லிக்கிற ஆண்டவரே. இந்த வசனம் ஒவ்வொருவரையும் அப்பா பெரிய ஒரு பாதுகாப்புகள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் இந்த வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே விசுவாசமாய் சாட்சியாய் வாழ்ந்துவிட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வேலைக்கு போகும்பொழுது வரும்பொழுது ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கட்டும். சிறு பிள்ளைகளுடைய காரியங்கள், அவருடைய ஸ்கூல் ஆண்டு எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தருடைய பிரசனம் நிறைவாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பிரசனத்துக்குள்ள முழுதுமாக எங்களை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை தாழ்த்துறோம் தகப்பனை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபைகளுக்குள்ள நிழலுக்குள்ள முழுதுமாக மறைத்துக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவை கொண்டிடம் மறைத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் சொல்லவரை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவிய ஐக்கியமும் சிநேகமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியே பரியந்தம் சகல பரிசுத்தவான்களோடும் சபையோடும் நாம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.